வணக்கம் நண்பர்களே. சிறகடிக்க ஆசை சீரியலோட அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது, இனி கதைக்களம் எப்படி சூடுபிடிக்க போகுது அப்படிங்கிறத பத்தின ஒரு விறுவிறுப்பான ஸ்பாய்லர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முத்துவின் ருத்ரதாண்டவம் ஒரு பக்கம், ரோகிணியின் பரிதாப நிலை மறுபக்கம்னு கதை இப்போ உச்சக்கட்டத்தை எட்டிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேத்தைய எபிசோட்ல நம்ம பார்த்தோம், முத்து தன்னோட ஆத்மார்த்தமான காதலும் நம்பிக்கையும் உடைஞ்சு போன வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காரு. குளிக்கும்போது அவர் கத்துற அந்த சத்தம், அவர் மேலே விழுற ஒவ்வொரு துளி தண்ணியும் அவரோட கண்ணீரோட கலந்து போற அந்த காட்சி உண்மையிலேயே மனசை உழுக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். இவ்வளோ நாளா என் பொண்டாட்டி தேவதை, அவளுக்கு எதுவும் தெரியாது, வெள்ளந்தியான மனசு அப்படின்னு ஊர் பூரா சொல்லிட்டு திரிஞ்ச முத்துவுக்கு இப்போ அவளோட உண்மையான முகம் தெரிஞ்சதும் அதை ஜீரணிக்கவே முடியல. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கும்னா, முத்து மீனா மேல இருக்கிற கோபத்துல சாப்பிடாம பட்டினியா கிடப்பாரு. மீனா எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் நீ செஞ்ச துரோகத்தை என்னால மன்னிக்கவே முடியாது அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிடுவாரு. குறிப்பா முத்து கேட்ட அந்த கேள்வி, ஊருக்கே தெரிஞ்ச உண்மை எனக்கு மட்டும் தெரியாம போச்சே, என்ன ஒரு முட்டாளா ஆக்கிட்டியே அப்படிங்கிற அந்த வார்த்தை மீனாவோட மனசை சுக்குநூறா உடைக்க போகுது. மீனா சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படின்னு எவ்வளவோ நியாயப்படுத்த பார்த்தாலும் முத்து அதை காது கொடுத்து கேட்குற நிலமையில இல்லை. இந்த விரிசல் இப்போதைக்கு ஒட்டாதுங்கிறது தான் உண்மை. இனி வரப்போகிற நாட்களில் முத்து மீனாவை வெறுத்து ஒதுக்கிறதும் மீனா குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறதும் தான் நடக்க போகுது. இன்னொரு பக்கம் ரோகிணியோட நிலைமை தலைகீழாக மாறிடுச்சு. எந்த விஜயாவை நம்பி அவங்க வீட்டு மருமகளா ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ அதே விஜயா இப்போ ரோகிணியை நடுக்கடல்ல கைவிட்டுட்டாங்கோ. நீ பண்ணது தப்பு ரோகிணி, என் தோழி பார்வதிக்கே நான் பதில் சொல்ல முடியல, இதுல உன்னை நான் எப்படி என் கூட வச்சுக்க முடியும் அப்படின்னு விஜயா ஒதுங்கிறது ரோகிணிக்கு பெரிய இடிதான். ஆனா விஜயாவுக்கு ரோகிணி மேல ஒரு சின்ன இரக்கம் இருக்கிறத அந்த சாப்பாட்டு சீன்ல பார்க்க முடிஞ்சது. நீ மனோஜுக்காக தான் இதெல்லாம் பண்ண, உன் வாழ்க்கையை காப்பாத்திக்க போராடின அப்படின்னு விஜயா சொன்னாலும் ரோகிணியை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. இதனால ரோகிணி இனி நடுத்தெருவுல தான் நிக்கணும். வித்யாவும் கை விரிச்சிட்டா, விஜயாவும் கை விரிச்சிட்டாங்கோ. இனி ரோகிணி என்ன பண்ணுவா? பழையபடி ஹாஸ்டலுக்கே போவாளா, இல்ல வேற ஏதாவது புது திட்டத்தோட வருவாளாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இங்க ஹைலைட்டே மனோஜ் தான். மனோஜுக்கு இப்போதான் உரைக்க ஆரம்பிச்சிருக்கு. கனவுல எல்லாரும் தன்னை பார்த்து படிச்ச முட்டாள்னு சொல்லி சிரிக்கிற மாதிரி அவருக்கு வர்ற அந்த பயம் அவரோட மனநிலையை காட்டுது. இவ்வளோ நாளா ரோகிணி சொல்றதெல்லாம் வேத வாக்கா நம்பிட்டு இருந்த மனோஜ் இப்போ ரோகிணியை நினைச்சு அருவருப்படைய ஆரம்பிச்சிட்டாரு. தன்னோட அம்மா விஜயா, தம்பி முத்து, மீனா, என் ஸ்ருதி கூட தன்னை பார்த்து எலனமா சிரிக்கிறாங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை மனோஜுக்குள்ள ஆழமா பதிஞ்சிடுச்சு. இது ரோகிணிக்கும் மனோஜுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்கும். மனோஜ் இனி ரோகிணியை பழைய மாதிரி ஏற்றுக்க மாட்டாரு, அவளை வெறுக்க ஆரம்பிப்பாரு. இனி வரப்போகிற எபிசோடில் அண்ணாமலை இந்த பிரச்சனையை எப்படி கையாள போறாருங்கிறது தான் முக்கியம். முத்துவின் கோபத்தை தணிச்சு மீனாவை சேர்த்து வைப்பாரா, இல்லை ரோகிணி வீட்டை விட்டு போனது தான் முடிவெடுப்பாரா? விஜயா ரோகிணியை கைவிட்டது நிரந்தரமா, இல்லை மனோஜ் மேலே இருக்கிற பாசத்தில் திரும்பவும் ரோகிணியை சேர்த்துப்பாரா? இப்படி பல கேள்விகள் இருக்கு. மொத்தத்தில் சிறகடிக்க ஆசை சீரியல் இப்போ ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டரில் போயிட்டு இருக்கு. மீனாவின் கண்ணீர், முத்துவின் கோபம், ரோகிணியின் வீழ்ச்சி, மனோஜின் பயம், இதெல்லாம் சேர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்களை அனல் பறக்க வைக்க போகுது. முத்து மீனாவை மன்னிப்பாரா? ரோகிணிக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.